ஹரே கிருஷ்ணா. இன்றைக்கு ரதசப்தமி நல்வாழ்த்துக்கள். சூரிய பகவானை ஆராதிக்கிற ஒரு நாள் இன்னைக்கு. சூரியன் அவருடைய கதிய கொஞ்சம் மாத்தி வடக்கு பக்கம் அவர் ரதம் திரும்புற நாள் இன்னைக்கு. அதாவது இந்த பர்வத்தை உத்தராயணம் அப்படின்பா. 6 மாசம் உத்தராயணம், அப்புறம் தட்சிணாயனம். உத்தராயணம்னா உத்தர்னா வடக்கு, அயனம்னா வடக்கை நோக்கி போறது. சோ சஞ்சரிக்கிறதுனால அவருடைய ரதத்துடைய சாரதிக்கு பேரு அருணன். அவருடைய ரதத்துல 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதம் அவருடைய ரதம். அதுல சூரிய நாராயணர் இருக்கார். பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஆதித்யானா மகம் சூரியகா. வெளிச்சங்களே, லைட்லயே நான் இருக்கிறதுலே பிரகாசமானது என்னது அப்படின்னா சூரியன். சோ சூரியனாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். பிரம்ம சம்ஹிதையில பிரம்மா என்ன சொல்றார் அப்படின்னா, சக்ஷுரேஷ சவித சகல கிரகாணாம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜகா. அதாவது பகவானுடைய கண்கள் தான் சூரியன் சந்திரன் ரெப்ரசன்ட் பண்றது. இந்த கிரகங்களுடைய ராஜா சூரியன். அவரை சுத்தி இந்த கிரகங்கள்லாம் சுத்துறது, ஒரு ஆர்பிட்ல சுத்துறது இல்லையா? அது எல்லாம் யாருடைய ஆணையினால அது சுத்துறது அப்படின்னா கோவிந்தனுடைய ஆணையினால. இத்தனை சுத்தணும், இங்க போனா அங்க போனன்னு ஒரு வழிமுறை இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம அஸ்ட்ராலஜின்லாம் சொல்றோம். ஆனா அது யாருடைய ஆர்டர்ல நடக்கிறது அப்படின்னா அது கிருஷ்ணர். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அந்த கோவிந்தனுடைய ஒரு ஆணையினால அப்படி இயங்குறது அப்படின்னு. சோ அப்படி பார்க்கும்போது சூரிய நாராயணர் ஒரு அப்பாயிண்டட், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் மாதிரி. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் இருக்கார் இல்லையா? அது மாதிரி இந்த உலகத்துல பகவான் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ இந்த சூரியன் சந்திரன் மூலமா அவர் எல்லாத்தையும் பாக்குறார், மானிட்டர் பண்றார். ஏன்னா பகல்ல சூரியன் நுழையாத இடமே இருக்க முடியாது. அப்படின்னா சூரியனுடைய கண்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ராத்திரியில சந்திரனுடைய கண்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. சோ அதனால பகவான் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள். எப்படி அப்படி பாப்பாரு அப்படின்னு இது ஒரு ஏஜென்சி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராமாயணத்திலயும் ராமாயணத்துக்கும் சூரியனுக்கும் கனெக்ஷன் நிறைய இருக்கு. ஏன் அப்படின்னா ராமர் உதிச்ச வம்சமே என்ன? ரகுவம்சம். அந்த ரகுவம்சம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த சூரியன்ல இருந்தா வந்தது. விவஸ்வான் அப்படின்னு அப்ப இருந்தார். சூரியனா இருந்தவர் அப்ப இருந்தவர் பேரு விவஸ்வான். விவஸ்வான்ல இருந்து மனு அப்படி இருந்தது அந்த பரம்பரை. சோ இட்சவாகு குலம் சூரியனை நேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ரகுவம்சம் அப்படிங்கிற ஒரு பெரிய பெயரும் இருந்தது. அதுக்கப்புறம் ராமாயணத்துல சூரியனோட கனெக்ஷன் எங்க அப்படின்னா ஆதித்ய ஹிருதயம். அகஸ்தியர் ராமருக்கு யுத்தத்துல போகும்போது அவர் தனக்கு தெரிஞ்ச வித்தைய ராமருக்கு உபதேசம் பண்ணினார். ஆதித்ய ஹிருதயம். அந்த ஆதித்ய ஹிருதயம்னா சூரியனுடைய ஹார்ட்னு அர்த்தம் அதுக்கு. சோ அந்த ஸ்தோத்திரம் இன்னைக்கும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும், பகைவர்கள்ல இல்லாம இருக்கணும் அப்படின்னா இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்றது வழக்கம். சோ இப்படியாக அங்க ராமாயணத்துல சூரியனுடைய ஒரு தொடர்பு பகவானுடைய லீலையில இருந்தது. நம்ம கிருஷ்ணாவதாரத்தின் போது ரொம்ப பிரதானமா இன்றைய தினம் பேசப்படுறது என்ன அப்படின்னா பீஷ்மர். அவர் அம்பு படுக்கையில படுத்துட்டு இருந்தார், உத்தராயணத்துக்காக காத்துட்டு இருந்தார். அது வந்ததுக்கு அப்புறம் அவர் அவருடைய உயிரை விட்டார் அப்படின்னு. சோ நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் ஏன்னா உத்தராயணத்துல யாராவது செத்து போனா அவளுடைய இலக்கு, அவ எங்க போய் சேருவாளோ அது ரொம்ப பிரகாசமயமானதா இருக்கும். அப்படின்னா என்ன? மேலுலகங்கள், அதாவது சொர்க்கங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு மேல வைகுண்டம், அதுக்கு மேல கோலோகம், இங்கெல்லாம் பிரகாசத்தை குறிக்கிறது.
அதே மாதிரி கீழ் உலகங்கள்லாம் வந்து இருட்டை குறிக்கும். அங்கெல்லாம் வந்து இருட்டு இருக்காது, சூரியன் இருக்காது, அங்கெல்லாம் இருட்டா இருக்கும். அதனாலதான் அந்த கீழ் உலகங்களை வந்து நரகங்கள் அப்படின்னு கூட சொல்லுவா. சோ இப்ப வந்து அந்த உத்தராயணத்துல வந்து யோகா சிஸ்டம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா உத்தராயணத்துல யாருக்கு பிராணம் போறதோ அவ வந்து நல்ல கதியை அடைவா அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். சோ அதனால வந்து இவர் பீஷ்மர் உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி நல்ல நாள் வந்தாதான் வந்து அவருக்கு நல்லபடியா கதி கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா பீஷ்மர் வந்து எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு மகாஜனர். அவர் வந்து குரு வம்சத்துடைய தலைவர். அது மட்டும் இல்ல பகவானுடைய பரம பக்தன் அவர். அப்படி இருக்கிறவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சுத்த பக்தர் அவர். அவர் வந்து இந்த உத்தராயணம் தட்சிணாயணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், இல்லைன்னா அவருக்கு நல்ல கதி கிடைக்காதா? கண்டிப்பா கிடைக்கும். ஏன் பகவான் கண்ணு முன்னாடி வச்சு அவர் வந்து நேரா பகவானோட பேசியிருக்காரு, உறவாடி இருக்காரு. அந்த மாதிரி பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அவருக்கு கிடைச்சது. சோ ஆனா அதுக்குதான் ஆச்சாரியர்கள் ஒரு அற்புதமான விளக்கம் தரா. பீஷ்மர் உத்தராயணத்துக்காக வெயிட் பண்ணினார் அப்படின்னா பீஷ்மர் கிருஷ்ணருடைய வரவுக்காக வெயிட் பண்ணினார் அப்படின்னு அர்த்தமாகுது. உத்தரா அயனம் அப்படின்னா உத்தராங்கிறது யாரு? பாண்டவர்களுடைய மாட்டு பொன். யாரு? அபிமன்யுடைய மனைவி. அவ பேர் உத்தரா. அவ கர்ப்பத்துல அபிமன்யு பரீட்சித்தை தாங்கிட்டு இருக்கும் போது நம்ம அபிமன்யு போயாச்சு. அப்ப உத்தரா வந்து பிரெக்னன்ட். அவ வயத்துல வந்து பரீட்சித்து இருக்காரு. அப்போ இந்த அஸ்வத்தாமன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விட்டு அந்த பாண்டவர்களுடைய வம்சத்துடைய கடைசி சந்தானத்தையும் அழிக்கணும் அப்படின்னு அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தை விடுறான். அப்போ உத்தரா வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றான், பாஹி பாஹி மகாயோகின்னு கிருஷ்ணரை வந்து கூப்பிடுறா. உங்களை விட்டானா யாருமே வந்து என்னை காப்பாற்ற முடியாது, இந்த இல்லைன்னா என்னுடைய வயிற்றுல இருக்கிற கரு அழிஞ்சு போயிடும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கப்புறம் பகவான் வந்து பரமாத்மாவா இருக்கிறவர் டக்குன்னு ஒரு அங்குலி உயரம்தான் அவர் இருக்கிறான். அப்படியே நேரா வந்து உத்தராவுடைய கர்ப்பத்துல பிரவேசிச்சு அவர் வந்து அந்த குழந்தைக்கு மேல ஷீல்டு மாதிரி அவர் கையை வச்சுடுறார். ஸோ தட் அந்த பிரம்மாஸ்திரம் வந்து உள்ள தாக்காத பிரகாரம் அவர் தாங்கி விடுறார். ஸோ அதனால உத்தரையுடைய அயனம், அயனம்னு ஷெல்டர், உத்தரையுடைய வயிற்றுல கொஞ்ச நாள் ஷெல்டரா இருந்தவர் பகவான் அப்படின்னு இதுக்கு ஒரு அர்த்தம். அதான் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் சில வினாடிகள் அவர் வந்து உத்தரையுடைய கர்ப்பத்துல அவரும் உள்ள பிரவேசிச்சார் இல்லையா? அதனால உத்தராயணம்னா உத்தரையிட்டு ஷெல்டரா இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது அந்த உத்தராயணம் யாரு? கிருஷ்ணர் தானே. உத்தரையுடைய வயிற்றுல இருந்தவர் யாரு? கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணரை தான் வந்து அங்க குறிக்கிறார். கிருஷ்ணருடைய வரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பீஷ்மர். ஏன்னா இதெல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் வருவார்னு தெரியும். வந்த உடனே அவரை வந்து விஜய சகே பார்த்த சாரதி அப்படின்னு அவர் கூப்பிட்டு சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவர் வந்து எத்தனையோ பகவானுக்கு பேர் இருக்கு, கோவிந்தன், அதுக்கப்புறம் கோபாலன், இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லாம உத்தராயணம்னு என்ன இன்டைரக்டா சொல்ற பாதி பேருக்கு அது புரியறதே கஷ்டமா இருந்தது. அப்படின்னா அவர் வந்து அவருக்கு கிருஷ்ணர் அப்படின்னா பாண்டவ சம்பந்தம் இல்லாத கிருஷ்ணரை அவரால் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால்தான் அவர் வந்து அப்படி உத்தரையோட சம்பந்தப்படுத்தி அந்த பகவானை வந்து அந்த மாதிரி பேர் வச்சு கூப்பிடுறாரு. அதே மாதிரி அர்ஜுனனை கூப்பிடும்போது கூட விஜய சகே அப்படின்னு சொல்ற. அதாவது நீ வந்து கிருஷ்ணருக்கு சகே, ஒரு பிரியமான ஒரு சகா அப்படின்னு சொல்வார். அது மட்டும் இல்லாம பகவானி பார்த்த சாரதி ரதாங்க பாணி அப்படின்னு அவரோட இருக்கிற அந்த வீர ரசத்துல அதை வந்து அனுபவிச்சுண்டு அப்படி அந்த பேரை சொல்லிதான் அவர் வந்து பகவானையே சம்போதனம் பண்ணிட்டார். சோ அப்படிப்பட்ட பீஷ்மர் வந்து உத்தராயணம் அப்படின்னு சூரியனோட கதிக்காக வெயிட் பண்ணல, கிருஷ்ணர் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணார். அது மட்டும் இல்ல, கிருஷ்ணருக்கு ஒரு அஜெண்டா இருந்தது. அதாவது பீஷ்மரை விட்டு மோட்ச தர்மம் எல்லா தர்மங்களையும் சொல்ல வைக்கணும், யுதிஷ்டருக்கு அதை சொல்ல வச்சு அது மூலமா உலகத்துக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் வந்து பகவானுடைய சித்தம் அதையும் நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் அவ்வளவு கஷ்டத்துல அம்பு படுக்கையில படுத்துன்னு இருந்தார் அவர். அதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். அதுல அவர் 1000 பகவானுடைய நாமாக்களை சொல்ற. அதுக்கப்புறம் வந்து
ரொம்ப கிளியரா கிருஷ்ணர் தான் வந்து முழுமுதற் கடவுள் அப்படிங்கறத கிண்ணேக்கம் தெய்வத்தம் லோகே, ஏதாவது ஒரு தெய்வம் அப்படின்னு இந்த உலகத்துல யாரு பரம புருஷர்னு நம்ம யுதிஷ்டர் கேட்க, அதுக்கு இவர் சொல்றார் அது அப்படின்னா அது கிருஷ்ணர் தான் அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கிறார். சோ இந்த காரியங்கள் எல்லாம் சாதிக்கிறதுக்காக கிருஷ்ணர் வந்து அவரை வச்சிருந்தார். அவர் என்ன பண்ணார், அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் பகவான் கிட்டக்க போறார். அந்த ரதாங்க பாணியா பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதே மாதிரி அவர் அந்த காட்சியெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு அவர் பிராணம் போறது. அதனால இந்த நாள்ல வந்து நம்ம பீஷ்மருடைய ஒரு ஸ்துதி படிக்கிறதோ இல்ல பீஷ்மர் கதையை கேட்கறதோ இல்ல பீஷ்மாச்சாரியர்கிட்ட நம்ம பிரார்த்தனையை பண்ணினாலுமே நமக்கு நல்ல விதி கிடைக்கும். ரத சப்தமிக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.